ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு சிம்பிளாக எப்படி மீன் குழம்பு வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி, 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, இந்த ரெசிபிக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு, இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு எடுத்த அப்புறம் மிக்ஸி ஜார் எடுத்து இந்த அளவுக்கு கட் பண்ண ஒரு வெங்காயம், அதே மாதிரி கட் பண்ண ஒரு தக்காளி, ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, இது மூணுத்தையும் ஒன்றா நம்ம ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பல்ஸ் மோடில் நல்லா குறைன்னு நம்ம மசிச்சு எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் கடாய் போட்டு கடாய் நல்லா ஹீட் ஆன உடனே ஒரு 2 குழிக்கரண்டி அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் நம்ம ஒரு 10 பூண்டு இடித்து வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வதங்கட்டும்ன்ட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப நாளி வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்ச அந்த புளி தண்ணியும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவு வதங்கினோடனே போதும். இது எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். அந்த புளியோட ரா ஸ்மெல் போய் அந்த குழம்போட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு இதை நம்மளாம் கொதிக்க விடணும். ஸோ இந்த அளவுக்கு கொதித்த உடனே நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபிஷ் நல்லா குக் ஆகிருக்கும். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கறி லீஃப் போட்டு நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.